stress physiology in plant physiology. இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஸோ ஸ்ட்ரெஸ் ஃபிசியாலஜியில் ஸ்ட்ரெஸ் என்றது வந்து மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி மிருகங்களுக்கும் இருக்குது, அதே மாதிரி பிளான்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அழுத்தம் இருக்குது. எதனால் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருதுன்னா, இப்போது தண்ணி இல்லாத போது, ஸோ வாட்டர் டெஃபிசிட்னா என்னது, தண்ணீர் பற்றாக்குறை, அப்புறமா ட்ரவுட் வறட்சி இருக்கும்போது, ஹீட் சம்மர் சீசனில் ஹீட் அதிகமாக இருக்கும்போது, வின்டர் சீசனில் கோல்டு அதிகமாக இருக்கும்போது, அதே மாதிரி இப்போ வந்து இந்த ஹாலோஃபைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சால்ட்டு இருக்கிற அதாவது சாயிலில் சால்ட்டோ இல்லை வாட்டரில் சால்ட்டோ அதிகமாக இருக்கிற இடத்துல இருக்கும்போது அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அண்ட் ஏர் பொல்யூஷனாலேயும் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் பிளான்ஸுக்கு. இப்போது ஸ்ட்ரெஸ் ஃபிசியாலஜின்னா என்னன்னா, பிளான்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை எந்த கண்டிஷனில், அட்வர்ஸ்டு கண்டிஷனில், அதாவது சொல்ல முடியாத கண்டிஷனில் ஒரு பிளான்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி படிக்கிறது தான் ஸ்ட்ரெஸ் ஃபிசியாலஜி. த ஸ்டடி ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிளான்ஸ் அண்டர் அட்வர்ஸ்டு என்விரான்மெண்டல் கண்டிஷன் இஸ் கால்ட் ஸ்ட்ரெஸ் ஃபிசியாலஜி. ஜேக்கப் லெவிட் 1972 இந்த டேர்ம், அதாவது டேர்ம் த பயாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை கொடுத்தவர் யாரு? ஜேக்கப் லெவிட். எப்போ? 1972. ஸோ 1972 ஜேக்கப் லெவிட் தான் பயாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை கொடுத்தாரு. அந்த பயாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து யாருக்கு சம்மந்தப்பட்டிருக்குன்னா பிளான்ஸுக்கு. ஸோ பிளான்ஸில் வந்து அதாவது பிளான்ஸில் ஸ்ட்ரெஸ் இருக்குன்றது அவர் சொன்னார். ஸோ அண்ட் எனி சேஞ்ச் இந்த அந்த ஸ்ட்ரெஸ் எதனால் வருது? ஏதாச்சும் ஒரு மாற்றம் சுற்றுச்சூழலில் ஏற்படும் போது ஏற்படுறது தான் ஸ்ட்ரெஸ்ன்றதை அவர் சொன்னார். அண்ட் அட்வர்ஸ்லி சேஞ்ச், அதனால் எது சேஞ்ச் ஆகுது? பிளான்ட்டோட க்ரோத் சேஞ்ச் ஆகுது. அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த க்ரோத், பிளான்ட்டோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளான்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து ஜேக்கப் லெவிட் 1972 தான் பயாலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அது வந்து எங்கே பார்த்துருக்காரு? அவரை பிளான்ட்டில் பார்த்துருக்காரு. ஸோ அந்த பிளான்ட்டில் பார்த்துருக்கும் போது எந்த ஒரு சேஞ்ச் என்விரான்மெண்ட்டில் நடக்குதோ அது பிளான்ட்டோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை பாதிக்குதுன்றதையும் சொன்னார். நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரெஸ், அதாவது இப்போ ஒரு பிளான்ட்ல ஏதோ ஒரு ரியாக்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸால் ஏற்படுது இல்லையா, அதுக்கு பேர் என்ன? ஸ்ட்ரெயின். ஸோ த ரியாக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் ஃபேஸிங் ஸ்ட்ரெஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரெயின். ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பிளான்ட்ல ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸால் ஏற்பட்டுச்சு, அதுதான் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், if a normal plant growing under favorable light condition is subjected to low light intensity, its photosynthesis is reduced. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு பிளான்ட் நார்மல் பிளான்ட்ல அதுக்கு தேவையான லைட் கண்டிஷனில் இருக்கும்போது திடீர்னு லோ இன்டென்சிட்டி கொடுத்தா எது அஃபெக்ட் ஆகும்? ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ நார்மல் பிளான்ட்டு நார்மல் லைட் கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு லோ இன்டென்சிட்டி லைட் கொடுத்தா ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த பிளான்ட்டுக்கு மேலே என்ன அழுத்தம் ஏற்படுது? லைட்டால் ஏற்படுது ஸ்ட்ரெஸ். ஓகே, thus the low light intensity is referred as stress and the reduction of photosynthesis is referred as strain. ஸோ இங்கே வந்து லோ லைட் இன்டென்சிட்டி, ஒரு பிளான்ட் மேலே லோ லைட் இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்ட்ரெஸ். ஐயோ நம்மளுக்கு வந்து கம்மியாக லைட் வருதே, நம்மளால ஃபோட்டோசிந்தசிஸ் முழுசாக பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்குது பார்த்தீங்களா, அது ஸ்ட்ரெஸ். அப்புறமா எது பாதிக்கப்படுது? பிளான்ட்ல லைட் இல்லாததுனால ஃபோட்டோசிந்தசிஸ் பாதிக்கப்படுது, அதுதான் ஸ்ட்ரெயின். Biological strains are of two types, elastic biological strain and plastic biological strain. So biological strain எத்தனை வகை? 2 வகை, elastic biological strain and plastic biological strain. If the reaction of the plant function is temporary and when it is returned to its original state, it is called elastic biological strain. அதாவது டெம்பரவரி, ஒரு பிளான்ட்டோட ஃபங்க்ஷன் டெம்பரவரியாக இருந்து அந்த ரியாக்ஷன், அந்த பிளான்ட்டோட ஃபங்க்ஷனோட ரியாக்ஷன் வந்து டெம்பரவரியாக இருந்து அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சுன்னா அது எலாஸ்டிக் பயாலஜிக்கல் ஸ்ட்ரெயின். எக்ஸாம்பிள், டெம்பரவரி வில்ட்டிங். If the reaction is permanent and the plant function does not return to the normal state is called plastic biological strain.
ஸோ இப்போ பிளான்ட்டோட அதாவது ரியாக்ஷன் வந்து பெர்மனண்ட்டாக இருக்குது, பழையபடி ரிட்டர்ன் ஆக முடியல, அந்த ஃபங்க்ஷனுக்கு திரும்பவும் பழையபடி ரிட்டர்ன் ஆக முடியல. அது என்னன்னு சொல்லுவோம்? பிளாஸ்டிக் பயாலஜிக்கல் ஸ்டெயின். ஸோ எலாஸ்டிக் பயாலஜிக்கல் ஸ்டெயின்னா டெம்பரவரியாக இருக்கிறது திரும்ப அந்த பயாலஜிக்கல் ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துடும். எக்ஸாம்பிள் டெம்பரவரி வில்ட்டிங். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து பர்மனண்ட்டாக தன்னோட ரோலை இழக்குது, அந்த ஃபங்க்ஷன் திரும்ப ரிட்டர்ன் ஆகலை. ஒரு ரியாக்ஷன் வந்து மாற்றம் அடைஞ்சது, அது திரும்பவும் ரிட்டர்ன் ஆகலை. ஸோ அப்படி ரிட்டர்ன் ஆகலைன்னா அது என்னது? பிளாஸ்டிக் பயாலஜிக்கல் ஸ்டெயின். எக்ஸாம்பிள் permanent wilting. Some plants get adapted to the stress condition and are not adversely affected by strain. Such plants are called stress resistant or stress tolerant plants. சில plants வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கும், மாற்றி அமைச்சுக்கும். எப்படி ஒரு கண்டிஷன் கொடுத்தாலும் அதனால் இருக்க முடியும். அப்படிப்பட்ட பிளான்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் ஆர் ஸ்ட்ரெஸ் டாலரண்ட் பிளான்ட். இப்போ ஒரு பிளான்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதாவது என்வரான்மெண்டல் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்குது. ஸோ அப்படி அடாப்ட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரெசிஸ்ட் பண்ணுது. அப்படிப்பட்ட பிளான்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் ஆர் ஸ்ட்ரெஸ் டாலரண்ட் பிளான்ஸ். எக்ஸாம்பிள் மேங்க்ரூவ்ஸ். மேங்க்ரூவ்ஸ்ன்னா சால்ட் தண்ணியில் வாழறது. அது சால்ட் வாட்டரில் வாழ பழகிடுச்சு. தண்ணி சால்ட்டு அதாவது சீஷோஸில் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பிச்சாவரம் வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து உப்புத்தன்மை இருக்கிற சால்ட்டும் சாயிலும் அண்ட் உப்புத்தன்மையுள்ள தண்ணி தான் அங்கே. சாயிலே சால்ட்டாக இருக்கும்போது அது வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ அதுக்காக அது என்ன பண்ணுச்சு? ரூட்ஸ்லேருந்து நிமெட்டோஃபோர்ஸை டெவலப் பண்ணிக்கிச்சா? அப்போ அந்த பிளான்ஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? Stress resistant or stress tolerant plants. Some plants cannot face stress and they pass their adverse period in dormant state and so they are called stress enduring plants. சில பிளான்ஸால ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாது, அதனால அந்த டைம்ல என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்க ரெஸ்டிங் பீரியடுக்கு போயிடுவாங்க. டார்மெண்ட்னா ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. இப்படிப்பட்ட பிளான்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெஸ் என்டியூரிங் பிளான்ஸ். சில பிளான்ஸால அந்த அட்வர்ஸ் கண்டிஷனை தாங்க முடியாது, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டார்மெண்ட் ஆயிடுவாங்க, ரெஸ்ட் எடுத்துப்பாங்க, தூங்கிப்பாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்ட்ரெஸ் என்டியூரிங் பிளான்ட். எபிமெரல் பிளான்ஸ். இந்த எபிமெரல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோஃபிட்டிக் பிளான்ட். இவங்க ட்ரவுட் எஸ்கேப்பர்ஸ்ன்னு இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு பேரும் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரெஸ் எஸ்கேப்பர்ஸ். இவங்க வந்து ஷார்ட் லீவ்டு டெசர்ட் பிளான்ஸ் தான். அவங்களோட சீசன் அதாவது ரெயின் வாட்டர் இருக்கும்போது உயிர் வாழ்வாங்க, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை முடிச்சுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளான்ட் தான் இந்த எபிமெரல்ஸ். இது வந்து ஸ்ட்ரெஸ் எஸ்கேப்பர்ஸ். ஸோ எபிமெரல் பிளான்ஸ் ஆர் ஷார்ட் லீவ்டு டெசர்ட் பிளான்ஸ் which complete their life cycle during the seasonal rains before the onset of dry season. So they are called as stress escapers. அதாவது எபிமெரல்ஸ் வந்து ஷார்ட் லீவ் தான். அவங்க லைஃப் சைக்கிளை ரெய்னி சீசன்லேயே முடிச்சுப்பாங்க, அந்த ட்ரை சீசனை பார்க்க மாட்டாங்க. அதுதான் ஸ்ட்ரெஸ் எஸ்கேப்பர்ஸ். இன்னொன்று வந்து ட்ரவுட் எஸ்கேப்பர்ஸ்ன்னு கூட இதை சொல்லுவாங்க. இப்போ இதோட கிளாசிஃபிகேஷனை பாருங்க. என்வரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் ரெண்டு இதுவாக பிரிச்சிருக்காங்களா? பயோட்டிக்ல அலிலோபதி பேத்தோஜெனிசிட்டி என்ற ரெண்டா பிரிச்சிருக்காங்க பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ல. ஏபயோட்டிக்ல அட்மாஸ்பியரிக் அண்ட் எடாஃபிக். அட்மாஸ்பியரிக்ல லைட், டெம்பரேச்சர், ஏர் பொல்யூஷன். எடாஃபிக்ல வாட்டர் அண்ட் சால்ட். ஸோ என்வரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸை பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் பிரிச்சிருக்காங்களா? பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை ரெண்டா பிரிக்கிறாங்க, அலிலோபதி அண்ட் பேத்தோஜெனிசிட்டி. அண்ட் ஏபயோட்டிக்கை ரெண்டா பிரிக்கிறாங்க, அட்மாஸ்பியர் அண்ட் எடாஃபிக். அட்மாஸ்பியர்ல லைட், டெம்பரேச்சர், ஏர் பொல்யூஷன் அண்ட் எடாஃபிக்ல வாட்டர் அண்ட் சால்ட். So biotic stress. These are adverse effects on plants caused by other living organisms such as viruses, bacteria, fungi, parasite, insect, weeds and competing plants. So இது வந்து plant வந்து adverse effects கொடுக்குமா? So other living organismத்தால ஏற்படுற stress தான் biotic stress. ஸோ அதர் லிவிங் ஆர்கானிசம்னா என்ன?
பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ், மற்ற வீட் பிளான்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி சில கிராப் பிளான்ட்ஸும் இதோட கம்ப்ளீட் பண்ணும் இல்லையா. ஸோ அது எல்லாமே என்னது பயோட்டிக் ட்ரெஸ். அதாவது ஒரு பிளான்ட்டுக்கு லிவிங் ஆர்கானிசம் மூலமாக தொல்லை ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அந்த பிளான்ட்டுக்கு ட்ரெஸ் ஏற்படும் இல்லையா, அதை தான் பயோட்டிக் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. Biotic environmental stress is also caused due to the activity of man by cutting the heads and trees and twigs for fodder, fuel and agriculture purposes. இந்த பயோட்டிக் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் வந்து மனுஷனாலேயும் உருவாக்க முடியும். எப்படின்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கு கட் பண்ணுறோம்னா, அப்புறமா ஹெர்ப்ஸை கட் பண்ணுறோமா சாப்பிட்றதுக்கு, ட்ரீஸை கட் பண்ணுறோம் வீடு கட்டுறதுக்கு, பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு, அப்புறமா ஒரு பெரிய அர்பன் சிட்டியை உருவாக்குறதுக்காகவும், அப்புறமா ட்விக்ஸ், அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஃபாடர் கேட்டலுக்கு ஃபுட்டாகவும், அதாவது ஃபியூவலுக்கு நம்ம குச்சிங்கெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்து அடுப்பெரியத்துக்கு வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, ஃபியூவல்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காகவும் நாம் மனுஷனும் அதுக்கு ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம். ஸோ நாமளும் லிவிங் திங் தானே, அப்போ நாமளும் பயோட்டிக் ட்ரெஸ்ஸை உருவாக்குறோம் இல்லையா பிளான்ஸில். த பயோட்டிக் ட்ரெஸ்ஸஸ் caused by bacteria, fungi and nematodes that are ever present in the environment are called potential biotic stress. These are divided into two types. So in the biotic stress caused by bacteria, fungi, nematodes. ஸோ இவங்க வந்து என்விரான்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. ஸோ என்விரான்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால லிவிங் திங்ஸ் பார்த்திங்கன்னா பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் நெமட்டோட்ஸ் இவங்க எல்லாமே என்விரான்மெண்ட்டில் இருக்காங்க. அண்ட் இவங்க பிளான்ட்டுக்கு என்னத்தை கொடுக்குறாங்க, பயோட்டிக் ட்ரெஸ்ஸை காஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்களை என்னன்னு சொல்லுவாங்க, பொட்டென்ஷியல் பயோட்டிக் ட்ரெஸ். ஸோ பொட்டென்ஷியலாக கண்டிப்பாக இந்த பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் நிமட்டோட்ஸ் வந்து என்விரான்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பிளான்ட்டுக்கு பிரச்சனையை உருவாக்கும். அப்போ அது என்னன்னு சொல்லுவோம், பொட்டென்ஷியல் பயோட்டிக் ட்ரெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ். பொட்டென்ஷியல் பயோட்டிக் ட்ரெஸ் எத்தனை வகைப்படும், 2 டைப்ஸ். பொட்டென்ஷியல் பயோட்டிக் ட்ரெஸ் வந்து 2 டைப்ஸ். ஒன்று வந்து அலிலோபதி அண்ட் பேத்தோஜெனிசிட்டி. பயோட்டிக் ட்ரெஸ்னாவே 2 டைப்ஸ் தான், அலிலோபதி அண்ட் பேத்தோஜெனிசிட்டி. அலிலோபதி, an organism producing one or more biochemical substance that greatly influence the germination, growth and reproduction of other organism is called allelopathy. ஒரு ஆர்கானிசம் வந்து பயோகெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், ஒரு ஆர்கானிசத்தில் பயோகெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது வந்து ஜெர்மினேஷன், growth, reproduction of other ஆர்கானிசத்தை மேலே இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கும். இப்போது ஒரு பிளான்ட்டோட பயோகெமிக்கல், ஒரு பிளான்ட்டுன்னு எடுத்துக்காதீங்க, இப்போ பாக்டீரியா, ஃபங்கை சொன்னோம் இல்லையா, நெமட்டோட்ஸ், அதோட பயோகெமிக்கல்ஸ் வந்து பிளான்ட்டோட ஜெர்மினேஷன், growth, ரீப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ அது என்ன, அலிலோபத்தின்னா இன்னொரு ஆர்கானிஸோட கெமிக்கல்ஸ் வந்து பிளான்ட்டோட growth, ஜெர்மினேஷன், ரீப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் அலிலோபதி. ஸோ தே ஆர் பெனிஃபிஷியல் ஆர் டெட்ரிமெண்டல். பெனிஃபிஷியல்னா பாசிட்டிவ் அலிலோபதி, டெட்ரிமெண்டல்னா நெகட்டிவ் அலிலோபதி. 2 வகையாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ்னா நல்லது, அதனால் பாசிட்டிவ் அலிலோபதி. டெட்ரிமெண்டல்னா கெடுதல், அது நெகட்டிவ் அலிலோபதி. ஸோ பெனிஃபிஷியல் அண்ட் டெட்ரிமெண்டல். So these allelochemicals are obtained from leaf after leaching. Leaf leaching என்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, அதாவது from leaf after leaching on the ground and also from roots. அதாவது அல்லிலோகெமிக்கல்ஸ் வந்து லீஃப்ல இருந்து கிடைக்குதா, அந்த லீஃபை வந்து நம்ம ஊடுருவர், அதாவது வாஷ் பண்ணுறதுனாலையோ இல்லை அந்த லீஃப் கீழே விழுந்து அந்த கிரவுண்டு மேலே, லீச்சிங் அந்த கிரவுண்டு மேலே ஊடுருவும் போதோ இல்லை, அண்ட் ஆல்சோ ஃப்ரம் த ரூட்ஸ், அதன் மூலமாகவும் இந்த அல்லிலோகெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகலாமா. ஸோ லீஃபில் இருந்தோ இல்லை ரூட்ஸில் இருந்தோ இந்த அல்லிலோகெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுமா. அண்ட் த டேர்ம் அல்லிலோபதி கிரீக் வேர்ட் தான். அல்லிலோபதி எந்த வேர்டு, கிரீக் வேர்டு. ஸோ கிரீக்கில் அலிலான்னா ஈச் அதர், பேத்தோஸ்னா சஃபர். ஸோ அல்லிலோபதினா
அலிலான் என்றது என்னது? அலிலால் என்றது ஈச் அதர், பாத்தோஸ் என்றது சஃபர். ஸோ ஈச் அதர் சஃபர்ன்னு சொல்லலாம். ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை என்ன ஆகுது? சஃபர் ஆகுறாங்க. இப்போ பாக்டீரியாவால் பிளான்ட்டுக்கு நோய் வருது, அப்போ அந்த பிளான்ட்டும் சஃபர் ஆகுது. அண்ட் நாம் என்ன பண்ணுறோம்? அந்த பிளான்ட் அதுக்கே அந்த பாக்டீரியாவை சாகடிக்கிறதுக்கும் நம்ம பார்க்குறாங்களே விவசாயிகள் அதை அழிக்கணும்னு. ஸோ அதனால் ஈச் அதர் அண்ட் சஃபர் இது ஒரு கிரீக் வார்த்தை. அலிலோபதி என்றது கிரீக் வார்த்தை. அலிலோன் என்ன? ஈச் அதர், பத்தின்னா சஃபர். அண்ட் இது எப்போ யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1937 மோலிச் என்றவர் யூஸ் பண்ணியிருக்கார். 1937 ஹான்ஸ் மோலிச். ஸோ 1937 அலிலோபதி என்ற வார்த்தையை சொன்னவர் யாரு? ஹான்ஸ் மோலிச். Allelopathy effect may occur with weeds on crop and vice versa. ஸோ இப்போ வீடுக்கும் கிராப்புக்கும் பிரச்சனை வருது. அந்த வீடில் இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து கிராப்போட க்ரோத்தை தடுக்கிறது, ப்ரொடக்ஷனை தடுக்கிறது, இல்லை கிராப் இருக்கிறதுனால அந்த வீடு வளர விடாமல் தடுக்கிறது. ஸோ அலிலோபதி எஃபெக்ட் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வீட் ஆன் கிராப் ஆர் வைஸ் வெர்சா. இப்போ இங்கே பாருங்க, இப்போ வந்து அலிலோபதிக் பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட்ல வந்து அந்த அலிலோ கெமிக்கல்ஸால் இன்னொரு பிளான்ட் வந்து நல்லா வளருது, செழிப்பாக இருக்குது, ரூட்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது, லீவ்ஸ் எல்லாமே நல்லா பாருது. இது பாசிட்டிவ் அலிலோபதி. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இந்த அலிலோ கெமிக்கல்ஸால் சாயிலில் ஊடுருவதுனால இந்த பிளான்ட்டால் என்ன பண்ண முடியல? வளர முடியல. இன்னும் க்ரோத் வந்து தடுக்கப்படுது இந்த அலிலோ கெமிக்கல்ஸ். அப்போ இது என்னது? நெகட்டிவ் அலிலோபதின்னு சொன்னோம் இல்லையா? One of the most famous allelopathic plants is black walnut, Juglans nigrum. So allelopathic இது என்னது? Juglans nigrum, black walnut. The chemical which is present in black walnut is Juglon and it is a respiratory inhibitor. So Juglon என்றது என்னது? Juglonல ஸோ இந்த கெமிக்கல் ஃபேமஸான அல்லிலோபதிக் பிளான்ட் யாரு? பிளாக் வால்நட், ஜுக்லான் நைக்ரம். அண்ட் இதில் வந்து ஒரு இது எடுக்கிறாங்க இல்லையா, கெமிக்கல், அலிலோ கெமிக்கல் ஜுக்லான். இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த ஜுக்லான் வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஹிபிட்டார். ஸோ சொலனேஷியஸ் பிளான்ஸ், அதாவது சொலனேஷியஸ் பிளான்ஸ் இருக்காங்க இல்லையா, டொமேட்டோ, கேப்சிகம்னா இந்த ரெட், அதாவது சில்லி, எக் பிளான்ட்னா பிரிஞ்சால், அது சசப்டபிள் டு ஜக்லானுக்கு சசப்டபிள். அப்போ இந்த பிளான்ட்டோட நம்ம இந்த சொலனேசி ஃபேமிலியில் இருக்கிற பிளான்ட்ஸை வச்சோம்னா அந்த டொமேட்டோ, கேப்சிகம், பிரிஞ்சால் வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அந்த ஜக்லான்ன்றது என்னது? ரெஸ்பிரேட்டரி இன்ஹிபிட்டார். ஸோ தீஸ் பிளான்ட்ஸ் when exposed to these allelochemicals exhibit the symptoms such as wilting, chlorosis and death. இப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச பிளான்ட் என்ன? இது கேட்கலாம். பிளாக் வால்நட், ஜுக்லான் நைக்ரம். இது கிட்ட வந்து ஒரு அலிலோ கெமிக்கல்ஸ் என்னது? ஜுக்லான். அண்ட் இந்த ஜுக்லான் ஆர் ஜக்லான்னு படிச்சுக்கோங்க. இது சொலனேசி ஃபேமிலியை சேர்ந்த டொமேட்டோ, பிரிஞ்சால், கேப்சிகம்ல ரெஸ்பிரேஷனை இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்தாங்கன்னா அங்கே என்ன வரும்? வில்ட்டிங் வரும், குளோரோசிஸ் வரும், டெத்தும் ஆயிடும் பிளான்ட்டு. The tree of heaven, Ailanthus attissima. இது ரீசன்ட் அடிஷன் தானா அலிலோபதிக் ட்ரீஸ்ல? ஒன் ஆஃப் த ரீசன்ட் அடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ஆஃப் ஹெவன், Ailanthus attissima. அலியாந்தன், இதுகிட்ட என்ன இருக்கு? அலிலோ கெமிக்கல் அலியாந்தன். இது ரூட் ஆஃப் அலியாந்தஸ்ல இருந்து கிடைக்குது. இது ஒரு பொட்டன்ஷியல் ஹெர்பிசைடா இருக்கு. ஹெர்பிசைடுன்னா என்னது? வீட் பிளான்ஸை அழிக்கக்கூடிய ஒரு இதுவா கெமிக்கலாக இருக்குது. ஸோ இது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ட்ரீ ஆஃப் ஹெவன், Ailanthus attissima. இது வந்து அலிலோபதியில் ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கிட்ட என்ன அலிலோ கெமிக்கல் இருக்குது? அலியாந்தன். இந்த அலியாந்தன் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ரூட்ஸில் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் இது ஒரு ஹெர்பிசைடாக யூஸ் பண்ணுறாங்க. இன் சொர்க்கம் பிளான்ட், அதாவது சோளம்ல அலிலோ கெமிக்கல் என்ன தெரியுமா? சொர்கோலான். இதுக்கிட்ட அலிலோபதிக் ஆக்டிவிட்டி இருக்கா? இது பார்த்தீங்கன்னா இது எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா
ரூட் எக்ஸ்க்ளூட்ஸ், ரூட்டை கட் பண்ணி அதுலேருந்து வர அந்த ஜூஸ் மாதிரி இருக்கிறதுலேருந்து எடுத்திருக்காங்க சொர்க்கம். இந்த ரூட் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் maize inhibits the growth of some weeds such as Chenopodium album and Amaranthus retroflexus. இப்போ ஃபஸ்ட்டு சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் சொர்க்கலான்னு இருக்கா, இதுகிட்ட சொர்க்கலான், சொர்க்கலோகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சொர்க்கத்தில் என்ன அலிலோபதிக் கெமிக்கல் இருக்குது? சொர்க்கலோன். அது வந்து அலிலோபதிக் எஃபெக்ட் இருக்கா? அது எதுலேருந்து எடுக்கிறாங்க? சொர்க்கம் பிளான்ட்டோட ரூட்டோட எக்ஸ்க்ளூட்ஸில் இருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ரூட் எக்ஸ்க்ளூஷன்ஸ், மெய்ஸோட ரூட்டில் இருந்து எடுக்கிற அந்த ஜூஸில் அது சில வீட் பிளான்ஸோட க்ரோத்தை தடுக்குதான். சீனோபோடியம் ஆல்பம், அமராந்தஸ் ரெட்ரோஃப்ளிக்சஸ். ஸோ அமராந்தஸ் ரெட்ரோஃப்ளிக்சஸ்லையும் சீனோபோடியம் ஆல்பம் இந்த வீடு க்ரோத்தை இந்த மெய்ஸ் ரூட்ல இருந்து எடுக்கிற ஜூஸ் வந்து தடுக்குது. நெக்ஸ்ட் இந்த சீட் எக்ஸ்க்ளூட்ஸ் ஆஃப் ஓட்ஸ், அவினாஸ் ஃபெட்டிவா, ஓட்டோட சீட்ல இருந்து எடுக்கிற அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஜெர்மினேஷன் ஆஃப் வீட் சீட்லிங்கை அஃபெக்ட் பண்ணுது. இப்போ நான் ஓட்ஸையும் வீட்டையும் பக்கத்தில் போட்டோன்னு வச்சுக்கோங்க, வீட் சீட்லிங் வராது. ஏன்னா ஓட்டில் இருக்கிற அந்த சீடில் இருக்கிற ஒரு சாப் வந்து வீட் சீட்லிங்கோட க்ரோத்தை தடுக்குது. ஓகே, அவினா ஃபேட்டிவ், அந்த ஓட்டோட நேம் என்ன? அவினா ஃபேட்டிவ். பேத்தோஜெனிசிட்டி. ஸோ பேத்தோஜெனிசிட்டி பார்த்தீங்கன்னா the effect of microbes that cause diseases in plants. எக்ஸாம்பிள் Xanthomonas citri. இப்போ ஏதாச்சும் பிளான்ட்ல பாக்டீரியாவாக இருக்கட்டும், ஃபங்கலாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், அந்த பிளான்ட்டுக்கு ஜுரம் வந்துடுச்சுன்னா, ஃபீவர் வந்துடுச்சுன்னா, இல்லை நோய் வந்துடுச்சுன்னா அந்த பிளான்ட் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். இப்போ நம்மள கூட ஃபீவர் வந்து நார்மலாக இருக்க மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த பிளான்ட்டும் இருக்கும். ஸோ அப்போ அது என்னன்னு சொல்லுவோம்? அதுதான் பேத்தோஜெனிசிட்டி. Xanthomonas citri. இப்போ இதிலிருந்து 1 மார்க் கேட்கலாம் உங்களுக்கு. அதாவது ஜக்லம் நைக்ரம் பிளாக் வால்நட்ல இருந்து என்ன எடுக்கிறாங்க? ஜக்லான். அது எதுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்னா டொமேட்டோ, கேப்சிகம் அண்ட் பிரிஞ்சாலை அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ட்ரீ ஆஃப் ஹெவன் எது? அலியாந்தஸ் அட்டிசிமியா. இதுலேருந்து என்ன எடுக்கிறாங்க? அலான்டோன். இது வந்து அலன்டோன். இது எதுலேருந்து எடுக்கிறாங்க? ரூட்ல இருந்து எடுக்கிறாங்க. ரூட்ல இருந்து எடுத்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஹெர்பிசைடாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா வந்து சொர்க்கமோட ரூட்ல இருந்து சொர்க்கலான்னு எடுக்கிறாங்க, அலிலோபதிக் எஃபெக்ட். அப்புறம் மெய்ஸோட ரூட்ல இருந்து எடுக்கிறது வந்து சில வீட் பிளான்ஸோட க்ரோத்தை தடுக்குது. சினோபோடியம் ஆல்பம் அண்ட் அமராந்தஸ் ரெட்ரோஃப்ளிக்சஸ். சினோபோடியம் ஆல்பம் அண்ட் அமராந்தஸ் ரெட்ரோஃப்ளிக்சஸ் அவினா ஃபேட்டிவோட சீட்ஸ்ல இருந்து, அதாவது ஓட்டோட சீட்ஸ்ல இருந்து வர எக்ஸ்க்ளூட்ஸ் வந்து வீட் சீட்லிங்ஸ் வளர விடாம தடுக்குது. பேத்தோஜெனிசிட்டினா ஒரு பிளான்ட்டை பேத்தோஜன் எஃபெக்ட் ஆச்சுன்னா அதுதான் பேத்தோஜெனிசிட்டி. டிசீஸை காஸ் பண்ணுது இல்லையா? அதனாலையும் ஸ்ட்ரெஸ் ஏற்படும். எக்ஸாம்பிள் Xanthomonas citri. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கன்னா போய் பாருங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.